கொரைசாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துடலாமா? ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் என்ன மெடிசன் குடுத்து அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அந்த கொரைசா வந்ததுலேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் இது உண்மையாவே நான் சரி பண்ணேனா அப்படிங்கிற ப்ரூஃபையும் காட்டிடுறேன். ஆக்சுவலா இந்த கொரைசா வந்துச்சு அப்படின்னா நெறைய பேர் அந்த கோழிய காப்பாத்த முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. இன்னும் சில பேர் நீங்களே வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த ஹியூமன்ஸ்க்கு குடுக்குற மெடிசன் அதாவது மனுஷங்களுக்கு குடுக்குற மெடிசன் குடுப்பாங்க. அப்படி குடுத்தோம்னா அப்போதைக்கு வேணா சரியாகிற மாரி தெரியல. அதுக்கப்புறம் சுக்கா, வெயிட் லாஸ்ன்னு அந்த கோழி நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்துட்டு இந்த ஹியூமன்ஸ்க்கு குடுக்குற மெடிசன் வந்து எப்பவுமே கோழிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ப்ராப்பரா என்ன மெடிசன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொரைசா அப்படின்னு என்ன? சளி புடிச்சு ரொம்ப அது சிவியர் ஸ்டேஜ்க்கு போறப்ப தலை வீங்கி, கண்ணு மூடி இருக்கு. இத தான் வந்து கொரைசான்னு சொல்லுவோம். சிம்பிளா கொரைசாவோட சிம்ப்டம்ஸ் சொல்லணும்னா தலை வீங்கி இருக்கும், கண்ணு மூடி இருக்கும், சளி புடிச்சிருக்கும். இப்ப நான் வந்துட்டு உண்மையாவே சரி பண்ணேனா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப காட்டிடுறேன். ஏன்னா கோழி நல்லா இருக்கும்போதே நீங்க வீடியோ எடுத்துருக்கலாம். இல்ல சரி பண்ணீங்கன்னா எப்படி நம்புறதுன்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலா ஒரு 10 கோழியாட்ட அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. 1 கூட சாகல. அதுல நான் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி கொஞ்சம் டிஃபரண்டா அந்த 2 கோழி மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கோழிய பாருங்க ஹைட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வால் இருக்காது. இதே வீடியோ தான் நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். வேணா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 24th ஏப்ரல் 2026. இந்த டேட்ட நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2வதா இந்த கோழிய நோட் பண்ணிக்கோங்க. இதோட கழுத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவா முடி இருக்காது. இந்த 2 வீடியோவுமே ட்ரீட்மென்ட்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதோட டேட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே 24th ஏப்ரல் 2026. இந்த 2 வீடியோவும் வந்துட்டு கிளியரா இந்த ரீலோட ஸ்டார்ட்டிங்ல குடுத்திருப்பேன். அத வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சரியானதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோவ செக் பண்ணிரலாம். இந்த வீடியோ எல்லாமே நான் ரீல் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கிளியரா குடுத்திருப்பேன். இப்போ வந்துட்டு டேட் செக் பண்றதுக்காக ஸ்கிரீன் ரெக்கார்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து நான் 2 கண்ணையுமே காட்டியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணாலும் அந்த ஹைட் அதிகமா இருக்கும். வால் வந்துட்டு இருக்காது. அந்த கோழி தான் எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே 28 ஏப்ரல் 2026. அதாவது 4 நாளைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2வதா ஒரு கோழி நோட் பண்ணோம்ல அந்த கோழி தான் அது. அந்த கழுத்துல வந்துட்டு முடி கம்மியா இருந்துச்சுல. இதுவும் வந்துட்டு நான் 2 கண்ணையுமே காட்டுறேன் பாருங்க. 2 கண்ணுமே வந்துட்டு இப்ப சரியா இருக்கும். ஒரு கண்ணு தான் முடி இருந்துச்சு. 2 கண்ணுமே இப்ப சரியாயிருச்சு. இதுவும் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கு. இந்த வீடியோ எடுத்த டேட் வந்துட்டு சேம் அதே டேட் தான். ஒரு 4 நாளைக்கு அப்புறம். இப்ப அந்த டேட்டையும் காட்டுறேன். அதையும் பாருங்க. 28 ஏப்ரல் 2026. இதுக்கப்புறம் அந்த நோய் என்ன ரீசன்னால வந்துச்சு? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த பண்ணை வந்துட்டு என்ன யூஸ் பண்ணி என்ன மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணேன்? இந்த நோய் வந்த கோழிகளுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போட்டா அதோட டோசேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது? அந்த நோய் வந்த கோழிகளுக்கு கண்ணுக்கு எப்படி ட்ரீட்மென்ட் குடுக்குறது? ஆல்சோ இந்த கோழிகளோட இந்த மத்த கோழிகளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அதை எப்படி ட்ரீட் பண்றது? இப்படி எல்லாத்தையும் ஒரே ரீல்ல சொல்லிடலான்னு தான் நானும் 10 டைம் மேல ரீடேக்ன்னு எடுத்து பார்த்தேன். ஆனா முடியல. ஏன்னா ஒரு ரீல் வந்துட்டு 3 நிமிஷம் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும். அதனால இதே வீடியோவ ஃபுல் லென்த்தா எடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபுல் வீடியோ பார்க்க நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த ரீல்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் வீடியோ லிங்க் ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ் வந்துரும். ஒருவேளை இந்த ரீல்ல நீங்க Facebookல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கேப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த ஃபுல் வீடியோவோட லிங்க்க வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஆல்சோ இந்த ரீல்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட லாங் வீடியோஸ செக் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா கோழி வளர்த்துற யாரும் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கோழிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயை பத்தின எல்லா டீட்டெயிலும் ஒரு சின்ன 6 மினிட் வீடியோக்குள்ள முழு டீட்டெயிலும் இருக்கு. ஆல்சோ நம்ம யூடியூப் சேனல்ல தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கோழி வளர்த்துறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கொரைசாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துடலாமா? ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் என்ன மெடிசன் குடுத்து அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அந்த கொரைசா வந்ததுலேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோல சொல்லிடுறேன். அண்ட் இது உண்மையாவே நான் சரி பண்ணேனா அப்படிங்கிற ப்ரூஃபையும் காட்டிடுறேன். ஆக்சுவலா இந்த கொரைசா வந்துச்சு அப்படின்னா நெறைய பேர் அந்த கோழிய காப்பாத்த முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. இன்னும் சில பேர் நீங்களே வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த ஹியூமன்ஸ்க்கு குடுக்குற மெடிசன் அதாவது